நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப டைட்டு. சில பேர் இன்னர் வேர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வந்தது. இதே மாதிரி தான் ஸ்பெர்ம் கவுண்ட்டு ப்ளஸ் மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு வந்துட்டு என்ன ரீசன் எதனால இவருக்கு வந்ததுன்னு தெரியலன்னு பார்க்கும்போது, அவர் இன்னர் வேர்லாம் அவ்வளோ ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, அவர் பேண்ட்டெல்லாம் டைட்டு, ரொம்ப டைட்டு. அவர் சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப டைட்டு ட்ரெஸ்ஸு போடும்போது கூட அது வந்து அந்த ஹீட்டு ரொம்ப அதிகமாயிட்டு, அதனால கூட இந்த பிரச்சனைகள் ஸ்பெர்ம் கவுண்ட்டு அஃபெக்ட் ஆகிறத பார்க்குறோம். அதே மாதிரி நீண்ட தூரம் வந்து சைக்கிள்லேயே ரொம்ப ட்ராவல் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதேமாரி ஒரே இடத்துல ரொம்ப சில பேர் போய் உக்காந்தாங்கன்னா அந்த இடத்துலையே உட்காந்தே இருப்பாங்க பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா ஹீட்டு ரொம்ப க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டு ஸ்பெர்ம் கவுண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ்லாம் வந்து நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுறதும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு கவலைப்படாமல் எந்த பிரச்சனைனாலுமே கால் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஹெல்ப் பண்ணுறேன்.